உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மை லார்ட், கோர்ட்டுடைய நேரத்தை வீணடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. முகேஷோட சாட்சியால நிரூபணம் ஆயிடுச்சு. லட்சுமி தான் குற்றவாளிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா லட்சுமி ஹோட்டல்ல பல உயிர்களோட விளையாடி இருக்காங்க. அப்ஜெக்ஷன் மை லார்ட். கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும், இவர் இல்ல. நான் பல தடவை தெளிவா சொல்லிட்டேன். இது வரைக்கும் உறுதியான சாட்சியோ ஆதாரமோ நமக்கு கிடைக்கல. அதனால லட்சுமி குற்றவாளின்னு இன்னும் நிரூபணம் ஆகல. அப்ஜெக்ஷன் சஸ்டெய்ன்ட். அம்மா என்னாச்சுமா? உடம்புக்கு என்ன பண்ணுது? அம்மா நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, இல்லனா பிளட் பிரஷர் ஷூட் அப் ஆயிடும். நீங்க இன்னும் எதுவும் சாப்பிடல, வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிடுங்க. ஆமாமா. இல்ல நான் போக மாட்டேன். நான் லக்ஷ்மி கூட தான் வீட்டுக்கு போவேன். அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஆமாமா, நீங்க வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் லக்ஷ்மி கூட தான் போவேன். ஓகேம்மா, நான் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேம்மா. நாங்க எல்லாரும் லக்ஷ்மியை கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்தா தானே லக்ஷ்மியை வரவேற்க முடியும். அதோட உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா லக்ஷ்மியும் ரொம்ப வருத்தப்படுவா இல்லம்மா. சரி வீர், லக்ஷ்மியை கூட்டிட்டு வருவேல்ல? கூட்டிட்டு வரமா? ஆனா ஆனா அம்மாவை கார்ல உட்கார வச்சுட்டு டிரைவர் கிட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லு. ஓகே மாமி, நான் கூட்டிட்டு போறேன். பாத்து வாங்க பாட்டி. மை லார்ட், சாப்பாட்டு வேலையை லட்சுமி கவனிச்சாங்க. அதோட அங்க இருந்த அத்தனை ஷெஃப்ஸும் இவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அங்க என்னெல்லாம் நடந்ததோ லட்சுமி கண்காணிப்புல நடந்தது. யாராவது விஷம் கலந்திருந்தா லட்சுமி அவங்கள பிடிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அங்க எவ்வளவு ஷெஃப்ஸ் இருந்தாங்களோ அவங்களும் அவரை பிடிச்சிருக்கணும். பட் அது நடக்கல. விஷத்தை லட்சுமி கலந்திருந்தா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இன்ஃபேக்ட் யாருக்குமே அது தெரிய வரல. இதுல இருந்து என்ன நிரூபணம் ஆகுது? லட்சுமி தான் குற்றவாளி. இந்த கோர்ட்டு கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், லட்சுமி அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல கடுமையான தண்டனை அளிக்கணும் மை லார்ட். மிஸ்டர் பாசு, இது விஷயமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். நத்திங் மோர் டு ஆட், யுவர் ஆனர். செஞ்ச பாவத்துக்கு உனக்கு கர்மா கிடைச்சதா லக்ஷ்மி? எனக்கு சொந்தமாகலன்னா நீ யாருக்கும் சொந்தமாக முடியாது. இரண்டு பேருடைய வாக்குவாதங்களை கேட்ட பிறகு அதோட சாட்சிகள் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. லக்ஷ்மி ஓபராய். ஒரு நிமிஷம் ஜட்ஜ் சார். ரிஷி, ஐம் சாரி யுவர் ஆனர், நான் நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணதுக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க யாரு? நான் ரிஷி ஓபராய், லக்ஷ்மி ஓபராயோட புருஷன். நல்லது. எதை சொல்ல நினைச்சாலும் விட்னஸ் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஃபார் த ரெக்கார்ட்ஸ், நீங்க தான் ரிஷி ஓபராய் இல்ல? ஓபராய் ரேடியன்டோடைய ஓனர், இங்க இருக்கிற லட்சுமியோடைய ஹஸ்பண்ட். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் உண்மையை சொல்ல விரும்புறேன். உண்மையவா? உண்மைதான் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு. லட்சுமி ஓபராய் தான் கிரிமினல். அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க. இதை தாண்டி வேற என்ன உண்மை இருக்க முடியும்? லக்ஷ்மி எந்த ஒரு தப்பும் பண்ணல. அண்ட் எதுவும் இன்னும் ப்ரூவ் ஆகல. அண்ட் இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா நான் சொல்ல போறது உண்மை. அண்ட் முடிவெடுக்கிறது ஜட்ஜ் கையில இருக்கு, உங்க கையில இல்ல. ஜட்ஜ் தான் டிசைட் பண்ணுவார் லக்ஷ்மி கிரிமினலா இல்லை இல்லையான்னு. சாரி ஜட்ஜ் சார், நான் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அதான் சொல்லுவாங்கல்ல, உண்மையை ரொம்ப நேரம் மறைக்க முடியாதுன்னு. அதுக்கான டைம் வந்துருச்சு. நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்ப எல்லாருக்கும் தெரியட்டும் உண்மை என்னன்னு தெரியட்டும். இந்த ஹோட்டலை நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஐ மீன் நானும் என் டேடும் இந்த ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில பேரால மட்டும்தான் 5 ஸ்டார் ஹோட்டலை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. அப்ப நாங்க அந்த பர்டிகுலர் செக்ஷன் மக்களுக்காக டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அப்பதான் யாரெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து சாப்பிட விரும்புறாங்களோ இல்ல ஏதாவது ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண விரும்புனாங்கன்னா அதை அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும்.
ஆரம்பத்துல நல்ல ப்ராஃபிட் இருந்தது. இனிஷியலி பிசினஸ் ரொம்ப நல்லாவே மூவ் ஆச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, எங்களோட எக்ஸ்பென்சிவ் கிளையன்ட்ஸ் ரெகுலரா வரவங்க அவங்க வரதையே நிறுத்திட்டாங்க. அவங்க வரவே இல்லை. அப்புறம் இந்த ஆஃபர் கிளையன்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் யூஸ் பண்றவங்க அவங்க அதிகமாவே வந்தாலும் எங்களுக்கு நிறைய லாஸ் தான் ஆச்சு. கொஞ்சம் பெரிய லாஸ். அதோட லாஸ் வந்தா எல்லா கம்பெனியும் தானே பண்ணுவாங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. நாங்களும் அதே தான் பண்ணோம். அதோட எங்களுக்கு 4 ஹோட்டல்ஸ் இருந்தது. 2 ஹோட்டல்ஸ் மூடிட்டோம், 2 ஹோட்டல்ஸ் இன்னமும் ரன் ஆயிட்டு இருக்கு. நிலைமை மோசமாயிடுச்சு. கிச்சன்ல இருக்கிற பொருளையும் நாங்க குறைச்சோம். அங்கேயே நாங்க காஸ்ட் கட்டிங் பண்ணோம். இன்ஃபேக்ட் groceries, workers, இன்னும் சொல்ல போனா மசாலால கூட பணத்தை மிச்சம் பண்ணோம். மிஸ்டர் ரிஷி ஓபராய், நீங்க இப்ப சொல்றதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க விஷயத்தை திருப்ப முயற்சி பண்றீங்க. உங்க ஹோட்டல் கதையை கேட்கறதுக்கு நாங்க இங்க வரல. கோர்ட்டுக்கு அவ்வளவு நேரமும் கிடையாது. ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் யுவர் ஆனர். ஒரு விட்னஸ் கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இப்படிதான் பேசுவாரா? இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம் யுவர் ஆனர். மிகப்பெரிய குற்றத்தோட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு நிரபராதிக்கு தண்டனை கிடைச்சிடக்கூடாது. அதுக்காக நேரத்தை ஒதுக்கி தான் ஆகணும். மிஸ்டர் அமோத், கோர்ட்டுடைய நேரத்தை பத்தி உங்களை விட எனக்கு கவலை அதிகம். மிஸ்டர் ரிஷி, ப்ளீஸ் கண்டினியூ. ஆனா எது தேவையோ அதை மட்டும் பேசுங்க. எஸ் யுவர் ஆனர். மோகன், நான் சொன்னேன் இல்லையா, ரிஷி என்ன பண்றான்? அவனுக்கு என்ன பைத்தியமா? மலிஷ்கா, யூஸ் யோர் மைண்ட். ரிஷி ஹோட்டலோட பேரை காப்பாத்த தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹோட்டலோட கௌரவத்தையும் பேரையும் புகழையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கெடுக்க தான் இந்த லக்ஷ்மி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அவளுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்காம ஓய மாட்டான். அப்படி இல்ல. எல்லா பழியையும் அந்த லக்ஷ்மி மேல தூக்கி போட்டுட்டு ஹோட்டல் கௌரவத்தை காப்பாத்த பாக்குறான். அப்படி இல்ல ஆண்டி, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ரிஷி வெளியில என்னமோ சொன்னானே, அதெல்லாம் என்ன? ஆனா இங்க வேற ஏதோ தலைகீழா போகுது. பட் ஹூ நோஸ், இதெல்லாம் சொல்லி லக்ஷ்மியை காப்பாத்த பாக்குறானோ. ஆனா எப்படி? ஓ காட், எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஐ வில் கோ மேட். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தது. இவன் ஏன் நடுவுல வந்தான்? இவனுக்கு என்னதான் ஆச்சு? பாட்டிமா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா லக்ஷ்மி நீ வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்களால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க உள்ள போங்க. வாடா. காட், அவன் பார்க்க எவ்வளவு டேஞ்சரஸா இருந்தான். கோர்ட்ல போலீஸோட இருக்கும்போது கூட எவ்வளவு திமிரா பார்த்தா. சோ க்ரூவல். நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அவன் இங்க எதுவும் பண்ணிடக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.